அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுல எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்றதுக்கு என்ன கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போகுது, இது கூட முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 27/6/2024 31/7/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுவாங்க. லாஸ்ட் டைம் ஆஃப் ரெஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/7 மிட் நைட் 11 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 1/8/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்து அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 16/8/2024 முதல் 17/8/2024 நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைன் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்டோபர் நவம்பர் 2024 வந்து ஒரு டென்டேட்டிவா நடக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ன்றதா வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் சொல்றது லெவல் 1ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு போஸ்ட். நம்ம தமிழகத்துல வந்து ஆஃபீஸ் சிஸ்டம் சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஆஃபீஸ் சிஸ்டம்ன்றதா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போஸ்ட் தான் அது. 7th பே கமிஷன்ல சேலரி கை நிறைய உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம எம்டிஎஸ் மட்டும் இல்லாம அவால்டர் போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ரெண்டுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எம்டிஎஸ்க்கான வேகன்சி பாத்தீங்கன்னா 4887, அவால்டர் வந்து பாத்தீங்கன்னா 3439 வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா 8326 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சோ அடுத்தது ஏஜ் லிமிட். சார் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றதுக்கு வயது வரம்பு என்ன சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/8/2024 அடிப்படையில் சோ உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் என்ன இருக்கணும், அதிகபட்சம் என்ன இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 18 ல இருந்து 25 வயசு. இது வந்து எம்டிஎஸ்க்கு ஃபார் அவால்டர் இன் சிபிஐசி அண்ட் சிபிஎன்ஓ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் ஃபியூ போஸ்ட். சில போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்ல சில போஸ்ட்டுக்குமே வந்து இந்த 27 வயசு வந்து பொருந்தும். சோ அப்ப மேக்ஸிமம் வந்து ஒரு 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ 27 வயசுக்கு மேல அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணா பிசி எம்பிசி காரங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டிக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன், மாற்றுத்திறனாளிகளுக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசி கேண்டிடேட் அதாவது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து 10 வருடங்கள் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, ஆதரவற்ற விதிகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைவர்ஸ் மூமெண்ட் கூட பார்த்தா ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து செக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன சார் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலுமே கொஸ்டின் வரும், ஜிகே கொஸ்டின் எல்லாமே. நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் தமிழ்லேயே படிச்சு கூட இந்த எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட்டா, சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்றாங்க, கட் ஆஃப் டேட் வந்து 1/8/2024 நீங்க வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிடணும். கல்வி தகுதி பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து அப்ளை பண்றது அவுட் அப்ளை வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல ஆன்லைன் மூலமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் வந்து 100 ரூபீஸ் தான். அது பெண்கள், எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த 100 ரூபாய் கூட கிடையாது. அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ தான். மற்றவர்கள் மட்டும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா, சரி, ஓகே. அடுத்து வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து அப்ளை பண்ணா எங்க சார் போய் எழுதணும், வெளி ஸ்டேட் போடுவாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து எக்ஸாம் சென்டர் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம வந்து சதன் ரீஜன்ல வருவோம். சதன் ரீஜன்ல வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை, இப்போ கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சதன் ரீஜன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்க வந்து நம்ம தமிழகத்திலேயே வந்து நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் 13 ரீஜனல் லாங்குவேஜ். ரைட்டா, இப்போ நான் சொன்னேன் தமிழ் கூட உங்களுக்கு கொஸ்டின் வருமானு சொன்னல, தமிழ் மீடியத்தில் தமிழ்னா தமிழ் வராது, தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் வராது, தமிழ் புதுறிவு கேள்விகளே தமிழ்ல கேட்பாங்க. ரைட்டா, ஸோ இங்க பாருங்க பெங்காலி, குஜராத்னு போட்டிருப்பாங்க. இதுல தமிழும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. எத்தனை சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 20, ரீசனிங் அபிலிட்டிக்கு வந்து 20, மார்க் வந்து 20க்கு 60 போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது செஷன் 1க்கு பாத்தீங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும். ரைட்டா, இது செஷன் 2க்கு ஜெனரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 வரதா கொடுத்துருக்காங்க. ரைட்டா, கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் டீடைல் வந்து கொடுத்துருப்பாங்க, டைம் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, செஷன் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் 1 மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா, ஸோ அது வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. சிலபஸ் வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க, நோட்டிபிகேஷன்ல வந்து சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்க சிலபஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அவால்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கணும். மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் 1600 மீட்டர் இன் 15 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபீமேல் வந்து 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்துக்கணும். எம்டிஎஸ்க்கு வந்து அது தேவையில்லை. ரைட்டா, ஹைட், செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் எம்டிஎஸ்க்கு தேவைப்படாது, பட் அவால்டருக்கு வந்து தேவைப்படும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து அவால்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் 81 இருக்கணும். விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் விரிவடைன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து 152, வெயிட் வந்து 48 கேஜி இருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ அதையும் வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லியாச்சுப்பா, அவ்வளவுதான். மற்றபடிக்கு எப்படி அப்ளை பண்றது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய அனெக்ஸரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் 1 by 1 வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க. ஓகேங்களா, ஸோ கோட் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா, நீங்க போஸ்ட் கோட வந்து பாத்துக்கோங்க, எந்த ரீஜன் அப்படின்றது, எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. ஸோ அவால்டர் பாருங்க, வேகன்சி பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை 135 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா, கீழே வேற எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. ரைட்டா, சென்னை கஸ்டம்ஸ் ஒன்று இருக்கு, அதுல வேற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 140 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவார்டருக்கு மட்டும் போட்டிருக்காங்க. எங்க சார் எம்டிஎஸ் கேட்காதீங்க, எம்டிஎஸ் என்னமோ கொடுக்க வேற ஏதாவது கோட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, செக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் படிச்சு பார்த்துட்டு நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு இந்த ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புஸ்தகம் மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.